கடவுள் கொடுத்த அந்த அழகு எல்லாத்தையுமே கெடுத்துக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான துலாம் ராசி பெண்களுக்கு உண்டு. இப்போ நம்ம சில நியூஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, ஹஸ்பண்ட் கொரட்டை விட்டாருன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, சும்மா இந்த வார்த்தை சொன்னாங்கன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அதாவது அந்த ரீசன் என்னன்னு பார்த்தா ரொம்ப அல்பத்தனமாக இருக்கும், ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது பேசி கூட சரி பண்ணணும்னு இல்லை, அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதை ரொம்ப பெரிய விஷயமாக்கியிருப்பாங்க துலாம் ராசி பெண்கள். தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய அதாவது கடவுள் கொடுத்த அந்த அழகு எல்லாத்தையுமே கெடுத்துக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான துலாம் ராசி பெண்களுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா வாய்க்கட்டுங்கிறது இருக்காது. அந்த வாய்க்கட்டுங்கிறது என்னன்னா லைஃப் ஸ்டைல். ரொம்ப இனிப்பு பிடிக்கிறது, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது, இல்லை ஒரு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்கிறது, ஹேர் ஃபால் பண்ணிக்கிறது. எந்த வயசில் நம்மளுடைய அந்த அழகையும் அந்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்கணுமோ கரெக்டாக பராமரிக்காமல் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது. ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு ஷாப்பிங் போகிறதுனா துலாம் ராசி பெண்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய உள்ளழகையும் புற அழகையும் எது சரி பண்ணணும்னா உங்களுடைய மனநிலைமை தான். துலாம் ராசி பெண்களுக்கு மனசுங்கிறது அந்த ஆசோலேஷனுங்கிறது ரொம்ப அதிகம். ஒன்ஸ் அப்செட் ஆகிட்டாங்கன்னா அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் விளைவுகள் என்னன்னு தெரியாமல் போய் ஏதாவது சிக்கிக்கிறது, ஈஸியாக எல்லாத்துக்கிட்டையும் பழகிறது. கொஞ்சம் ஒருத்தவங்க நல்லா பேசிட்டாலே அவங்கள்ட்ட போய் வளவலன்னு பேசி ரொம்ப உரிமை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறப்போ உங்களால் தாங்கிக்கவே முடியாது. இலகுன மனசு.